வந்து எங்கள் பையன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். அவன் கேட்கலின்னா அவன் அறிவாளின்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? அவன் ஏதோ தேடுறான்னு அர்த்தம். உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தா அது முண்டம். எப்பயுமே அனுபவம் தான் வாழ்க்கை. பெற்றவங்க பிள்ளைங்களை ரொம்ப கண்டிஷன் பண்ணாது. அவங்களுக்கு ஒரு அளவு. நம்ம ஒரு வழிகாட்டி குழந்தைங்களுக்கு அதை விட்டு அவனை போய் கொதவல்ல கையை வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. அது நம்ம தவறான வழியில் போகும்போது திருக்கலாம். எல்லாமே தவறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் அப்செட் ஆகிடுவான். அது மாதிரி தான் விதியை தெரிஞ்சுக்கலாம். நீ புண்ணியம் தான் அவன் விதியை மாற்ற முடியும். புண்ணியம். ரெண்டாவது தான தர்மம். முதல்ல தானம்னா என்ன, தர்மம்னா என்னன்னு தெரியாம பேசுறாங்க. தானா முன் வந்து செய்வது தானம். நீ தானம் செய், நிதானம் செய். தர்மம்னா என்ன தெரியுமா? ஒருத்தன் பிச்சை எடுக்க வர்றான், அவன் கேட்கறான், அவன் பாத்திரம் பிச்சை, அதுவே தர்மம்.